வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னன்னா, அண்ணா, எனக்கு விந்து எண்ணிக்கை மிக மிக குறைவாக உள்ளது. நான் தங்களது தயாரிப்பான கோகிலாக்ஸா என்ற நீர்மூழ்கி மாத்திரை ஆர்டர் செய்து பெற்றுள்ளேன். இது ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை வீதம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ உயிரணுக்கள்ன்றது ஆண்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம். ஒரு குழந்தை பெறுவதற்கான ஆதார நிலை உயிரணுக்கள் உற்பத்தி தான். ஸோ ஒரு ஆணுக்கு உருவாகக்கூடிய அந்த உயிரணு ஆனது நல்ல ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு போகிறது, ஒரு நல்ல முதிர்ந்த பருவத்துக்கு போகிறதுக்கு 72 நாட்கள் வேணும். நீர்மூழ்கி என்பது உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த நீர்மூழ்கியை நீங்கள் தனி மூலிகையை தனி மருந்தாக நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ ஆதவன் பார்மா வழங்கக்கூடிய கோகிலாக்ஸாவை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஸோ 6லேருந்து 1 வருஷம் கூட நீங்கள் அதை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். மாத்திரை அப்படின்றது டோசாலஜின்னு நாம் சொல்லுவோம். 1 கிராம் அளவுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிட்லாம். ஸோ அப்போ காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை விடாமல் நீங்கள் தொடர்ந்து 6 மாத காலம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிறது தனி மூலிகை. இல்லை அப்படின்னா எங்களுடைய மருத்துவர் ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் உயிரணுக்கள் சிகிச்சையில் நாங்கள் மிகச்சிறந்த அளவில் தரோம். அசுஸ்பெர்மியாவில் கூட நாம் ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். www.asuspermia.com அந்த நீங்கள் இணையதள முகவரிக்கு போனீங்கன்னா நம்மக்கிட்ட பேஷண்ட்டாக வந்தவங்க 0 கண்டிஷனில் வந்தவங்களுக்கு எவ்வளவு கவுண்ட் வந்திருக்கு, அதன் அடிப்படையில் அவங்க எப்படி குழந்தை பெற்றிருக்காங்கன்ற அத்தனை டீட்டெயிலையும் www.asuspermia.comல நீங்கள் பார்க்க முடியும். சரியா? ஸோ நாங்கள் எங்களுடைய மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் தரக்கூடிய சில மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா, ரத்னபுரூஸ் என்று சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை, கோகிலாக்ஸா என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி மாத்திரைகள், சந்தான விருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரணம். ஸோ இது நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய மருத்துவ சிகிச்சையில் நாங்கள் கொடுப்போம். ஒரு சில ஆண்களுக்கு உடம்பு நல்ல உஷ்ணமாக இருக்கும், அடிக்கடி சூடு பிடிச்சிக்கும். ஸோ அதனால் யூரின் வந்தால் கடுக்கும், ஒரு சிலருக்கு விந்து வந்தால் கடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நெறிஞ்சி முள், சந்தனம் போன்ற மருந்துகளையும் இணைத்து கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு விந்தில் பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸல்ஸ் இருக்கும். பஸ்ஸல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா விந்தில் அணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புனர்னவா அண்டு வெட்டி வேறு இந்த மாதிரி மருந்துகளையும் தர வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல விந்து உற்பத்தி இருக்கும், ஆனால் ஆக்டிவ் மொட்டைல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் மொட்டைல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஆதவன் பார்மா வழங்கக்கூடிய ஆக்டிவ் மொட்டைல். இன்னும் ஒரு சிலருக்கு விந்து நீத்து தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதவன் பார்மா வழங்கக்கூடிய விந்து கட்டு கேப்சியூலு இதெல்லாம் நாங்கள் எல்லாம் இணைத்து கொடுக்கறது உண்டு. ஒரு சிலருக்கு கவுண்ட் 60+ எங்களுடைய கவுண்ட் 60+ கேப்சியூல் அண்டு கவுண்ட் 60+ பவுடரையும் நாங்கள் தர்றது உண்டு. இந்த குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, விந்தணுக்கள் குறைவதற்கான காரணம்னு பார்க்குறப்ப விதைகள் நலம்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு ஆணுக்கு விதைகள் சரியாக இருக்கணும், விதை உஷ்ணம் இல்லாத நிலையில் இருக்கணும், விதைகளை சுற்றி அதிகமாக நீர் கோர்த்து இருக்கக்கூடாது, விதைகளில் எபிடிடிமிஸ்ன்ற பகுதி தெளிவாக இருக்கணும். 2 விதைகள்லையும் உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய விந்து உருவாகக்கூடிய இடம் எபிடிடிமிஸ் சொல்லுவோம், அது மிக தெளிவாக இருக்கணும். ஸோ அங்கே உயிரணுக்கள் சரியாக உருவாகணும். உருவாகி விந்து நாளங்கள் வழியாக வெளியே வரணும். விந்து நாள சுருளல் எதுவும் இருக்கக்கூடாது, வேரிகோசில் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு வேரிகோசில் இருக்கிறதுனால விந்து ரெஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ இப்படிலாம் பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நல்ல தரமான உணவு கட்டுப்பாடோட ஒரு தரமான ஒரு மருந்துகள் சார்ந்த ஒரு அட்டவணை குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. சரியா? அதனால தான் நேரடியான மருத்துவ ஆலோசனை அல்லது இணையவழி மருத்துவ ஆலோசனை மிக மிக முக்கியம் குழந்தையின்மைக்கு. இல்லை உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வர முடியாத சூழல் இருக்கும், இன்னும் சில நேரங்களில் வாங்க முடியாத சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்க முடியாத சூழல் இருக்க நீர்மூழ்கியை நீங்கள் கேப்சூல் ஒரு 6 மாத காலம் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அதையும் வாங்க முடியல அப்படின்னா நீர்மூழ்கி விதை நாட்டு மருந்து கிடைக்கும். நீர்மூழ்கி தனியாக ரா மெட்டீரியலாக நீங்கள் வாங்கி அதில் கல், மண், உமி எதுவும் இல்லாமல் அதை தனியாக நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 தேக்கரை, அதாவது ஒரு 30 எண்ணிக்கை அளவுக்கு நீர்மூழ்கியை எடுத்து செவ்வாழைப்பழத்தில் வச்சு, செவ்வாழைப்பழத்தை 2ஆக பிச்சு அதில் வச்சு
அந்த பழத்தை அப்படியே சாப்பிட வேண்டியது. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக எடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய நீர்மூழ்கி எடுத்திங்கன்னா வந்து சீதளம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சீதள கலப்பு இல்லாமல் உங்களுக்கு ஒரே வீரியத்தோடு அது மருந்தாக வேலை செஞ்சு விந்தணுக்கள் உருவாகணும் அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட அளவு விகிதாச்சாரத்தில் ரெகுலராக எடுக்கலாம். ஸோ வாழைப்பழத்தில் வச்சு சாப்பிட்றது அது ஒரு அற்புதமான பலன். இல்லை இன்னொன்றும் பண்ணலாம். அதாவது நல்ல திராட்சை பழத்தை, விதையுள்ள திராட்சை பழத்தை நல்ல சாறு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் எடுக்கணும். அந்த 1/2 டம்ளரில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நீர்மூழ்கியை நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சுட்டு மறுநாள் அதை வந்து அப்படியே காலையில் வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்தீங்க அப்படின்னா இது எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். அதாவது விதைகளை நல்லா தூண்டி விந்தணுக்களை பெருக்கிறதுக்கு திராட்சை சாறில் நீர்மூழ்கி விதையை ஊற வச்சு அதை காய வச்சு அதை பொடி பண்ணி அதை நீங்கள் எடுக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும். சரியா? ஸோ வந்து விந்தணுக்கள் உற்பத்திக்கு ஆதவன் பார்மா சார்பாக எங்களுடைய மருத்துவ குழு சார்பாக வந்து பல்வேறு விதமான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு ரத்னபுருஷ், கோகிலாக்ஸா, சந்தான விருத்தி, ஆக்டிவ் மொட்டைல், போக்ஷூர், கவுன் 60+, எம்ஸ்பெர் ஓ, விந்துகட்டு கேப்சியூலு அண்டு அணுவிருத்தி சூரணம், புத்திர ஜீவா சூரணம், இப்படி பல்வேறு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மருந்துகளை நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதனால தான் வந்து அசுஸ்பேமியாவில் கூட வந்து ரிசல்ட் எடுக்க முடியுது. அதனால் வந்து உங்களுக்கு விந்தணுக்கள் குறைவாக இருக்குது, குழந்தையின்மை கோளாறு இருக்குன்னா ஒரு முறை நேரடியாக வந்து உணவு சார்ந்த கட்டுப்பாட்டு ஆலோசனையும் மருந்துகள் சார்ந்த ஒரு கட்டமைப்பையும் நீங்கள் வந்து நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். வர முடியாதவங்க வந்து இணையவழி கலந்த ஆலோசனை இருக்குது, அதிலே நீங்கள் வந்து கலந்து பயன்பெறலாம். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்குமிடம் ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. ஃபோன் 04448593187, 8124676667, 8124976667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.